பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிபி சந்தர் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். மும்மொழி கொள்கை அதை நிறைவேற்றியே தீர்வோம் அப்படின்னு பாஜக நிற்கிது. ஒரு பக்கம் மாநாடு நடத்துறதுக்கு அண்ணாமலை திட்டமிட்டிருக்கார் மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி. இன்னொரு புறம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசிடம் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் என்ற நிலையையும் மாற்றி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மத்திய அரசு. இனி தமிழ்நாடு அரசின் தடையில்லா சான்றிதழ் தேவையில்லை, சிபிஎஸ்இ பள்ளி தொடங்கலாம்னா மத்திய அரசிடம் விண்ணப்பித்து பெற முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த மும்மொழி கொள்கை, இந்தி அதை நோக்கி தான் நகர்கிறதா? இதில் திமுக கூட்டணி கட்சிகள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், இந்தியை எதிர்க்கிறோம் சொல்கிறீங்க. இதை தாண்டி இந்த வரக்கூடிய தேர்தலில் இது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும்போது மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்களா? இல்லை அண்ணாமலை சொல்கிற மாதிரி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கிறவங்கெல்லாம் இந்தியை ஏற்றுக்கிட்டாங்க, பெற்றோர்கள் மனநிலையில் மாற்றம் இருக்கிறது அப்படின்றது உண்மையான நிலவரம் தானா? கடந்த பொதுத் தேர்வு +2 பொதுத் தேர்வில் அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் கிடைக்கும். மெட்ரிகுலேஷனில் தமிழ் வழி கல்வி அல்லது ஆங்கிலத்தை விருப்ப பாடமாக ஏற்று எழுதினவங்களுடைய எண்ணிக்கை 7,56,000. இந்தியை பாடமாக கொண்டுள்ள சிபிஎஸ்இ பள்ளிகள் அதில் பொதுத் தேர்வை எழுதினவர்களுடைய எண்ணிக்கை 76,000. சென்ட்ரல் பாடத்திட்டம் அதில் எழுதினவங்களுடைய எண்ணிக்கை 24,000. ஆக 1,00,000 பேர் தான் இந்தியை பாடமாக கொண்டவர்கள் பொதுத் தேர்வை அட்டன் பண்ணியிருக்காங்க. 7,50,000 பேர் தமிழை பாடமாக கொண்டவர்களும் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் தான் பொதுத் தேர்வு. இதிலிருந்தே நமக்கு தெரியுது இந்த இருமொழி எங்களுக்கு போதுமானது, மும்மொழிங்கிறது தேவையற்றதாக இருக்குது, அது ஒரு சுமையாக இருக்குங்கிறத மக்கள் ஆண்டாண்டு காலமாக அதை தான் விருப்பப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய முனைப்பு இந்தியை திணிப்பது, அதுக்கு பேரே இந்தியை திணிக்குது. எந்த மக்களும் எங்களுக்கு இந்தியை நாங்கள் படிச்சாகணும், ஏன்னா கோரிக்கைங்கும் போது மக்களிடமிருந்து எழுபட வேண்டுமே ஒழிய, இது அரசியல் கட்சி பாஜகங்கிற அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து தான் கோரிக்கை வருது ஒழிய மக்கள்கிட்ட இருந்து அந்த கோரிக்கை வரலையே. இந்தி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இலவசமாக பஸ் வேணும், இலவசமாக உடை வேணும், இலவசமாக சீருடை வேணும், இலவசமாக கணினி வேணும், அல்லது இலவசமாக அதாவது இந்த ஊருக்கு பாதை வேணும் அப்படின்லாம் கோரிக்கை வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கோரிக்கை மக்கள்கிட்ட இருந்து எங்கே வந்திருக்கு? இந்திய பாடமாக கொண்டு வாங்கன்னு மக்கள் ஏன் கோரிக்கையாக வைக்கல? ஆக பாஜக இதை முன்னெடுத்து இந்திய இங்க திணிக்கணும்னு நினைக்கிறதே ஒழிய மக்களுடைய கோரிக்கையை இது என்னைக்குமே இல்லை. மக்களுடைய கோரிக்கையாக அது இல்லை. இந்திய திணிக்கிறதுக்கு பாஜக வலிந்து முயற்சி செய்கிறது அப்படின்னாக்க அதோடைய ரிசல்ட் பாதிப்பு தேர்தலில் எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும்ல. அப்ப அதை மீறி செய்கிறார்கள்னு சொன்னா அப்ப மக்களுடைய ஆதரவு ஏதோ இருக்கிறது, பாஜகவுக்கு ஏதோ ஒரு பெரிய தேர்தலில் கை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக அது இருக்கும் அப்படின்றது தானே அவங்களுடைய. இப்ப ஒன்றியத்துல அவங்களுக்கு 4 வருடம் இன்னும் ஆட்சி இருக்கு. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இன்றல்ல இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பாஜக இங்க கால் வைக்க முடியாது, அது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இரு கட்சிகளுக்கு இடையே பாஜக தனியா ஒரு கூட்டணி அமைச்சு தமிழகத்துல கால் ஊன்றதுக்கு ஒரு காலத்திலே நடக்காது. ஏன்னா அவங்களுடைய கொள்கையே வேறு, தமிழ்நாட்டுக்கு அப்படியே எதிரான கொள்கை அது. அவங்க கால் ஊன்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆக கால் ஊன்றுவதற்கே வாய்ப்பு தராத ஒரு இடத்தில் தங்களுடைய கொள்கைகளை திணிச்சிடணும். ஹிந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு உள்ள வேறுவிட வைக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. ஒருவேளை தேர்தலில் இது எதிரொலித்தால் கூட, பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் இந்தியை திணிப்பது தான். அதில் அவங்க சரியா திட்டமிட்டு செயலாற்றிருக்காங்க. இவங்க கொள்கையை எது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? மத்திய அரசினுடைய எந்த கொள்கையை ஒட்டுமொத்தமா மக்கள் ஏத்திருக்காங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே 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 எந்த ஒரே மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? எல்லா மாநிலங்களிலையும் ஏதோ ஒரு அம்சத்தில் எதிர்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆக பாஜகவுடைய நோக்கமே எதையும் திணிப்பது தான், வழிந்து திணிப்பு தான். ஏன் டிமானிசேஷன் மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி திணிச்சிங்க? யாருக்கிட்ட ஆலோசனை கேட்டீங்க? நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்ததா? திடீர்னு ஒரு நாள் 9 மணிக்கு தோன்றீங்க பணம் செல்லாதுன்னு அறிவிச்சு. ஆக பாஜகவுடைய திட்டங்கள் அனைத்தும் திணிக்கப்படுகிறதா தான் இருக்குதே ஒழிய மக்களுடைய கோரிக்கை அவங்க என்னைக்கும் ஏற்றுக்கிட்டதா வரலாறே கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை அவர்கள் திணிக்க நினைக்கிற திட்டங்கள் அவர்களுக்கு தீதா முடியுமே ஒழிய அவங்களுக்கு லாபமா இருக்க வாய்ப்பே இல்லை. குறைந்தபட்சம் கூட்டணி குதிரை ஏறி அதிமுக மேல குதிரை ஏறி ஒரு MP 2 MP அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய. இந்த விஷயத்திலேயே அதிமுக நிலைப்பாடு
இந்தி திணிப்பு கூடாது என்பது. அப்படி இருக்கும்போது இதை வலியுறுத்தி கொண்டு எப்படி அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் இந்தி வேணும்னு பேச முடியும்? இப்ப அதிமுக தலைவர்கள் வந்து வாங்க பாஜக கூட்டணி வச்சுக்கலாம் எங்கேயா கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிடவே இல்லை. அப்படி ஒரு நிலைப்பாடு வேணும்னா கூட அதுக்கும் இந்த இதை வலியுறுத்தி இந்த கொள்கையை வச்சுட்டு நீங்க அதிமுக கூட்டணி வச்சா மீண்டும் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச செல்வாக்கு கூட சரிஞ்சு போயிடும். அதிமுக முன்னணிக்கு பொறுப்பாளர்கள்லாம் வந்து என்னங்க, பாஜக கூட கூட்டணி சேர்ந்தால் இருக்கிறது இல்லாம போயிருங்கிறதுனாலதான் அவங்க பயப்படுறாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக முன்னணி பொறுப்பாளர்களை மிரட்டி தான் அவங்களால வந்து கூட்டணி வைக்க முடியுதே ஒழிய அது ஒரு இயல்பான கூட்டணியோ அல்லது ஒரு கொள்கை கூட்டணியாவே இல்லையே. நீங்க மத்திய அரசுடைய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து 2019 பேசியிருக்கிறீங்க. இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க கிராமப்புற மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆங்கில மொழியே ஒரு சவாலான மொழியாக தான் இருக்கு. நிச்சயமா அதை படிப்பதில் சிரமம், இல்லை ஒரு சாதாரணமாக எளிய நடைமுறையில் உரையாடல் அப்படியெல்லாம் முடியாத ஒரு நிலை இருக்குது. எங்க பார்த்தாலும் இன்னமும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்றது வந்து வரிசையாக இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு சூழல் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு மூன்றாவதாக ஒரு மொழி, அந்த மொழியை இந்த மாணவர்கள் கற்க வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு எப்படி சுமையாக இருக்குமா, இல்ல மாணவர்களை அது ரொம்ப எளிதாக? அவர்களுடைய நோக்கமே என்ன, புதிய கல்வி திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இதில் அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ சென்னையில் 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளைக்கும் ஒரு கிராமத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் இருக்கிற வேறுபாடே என்னன்னா, இப்போ ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் வந்துருச்சு, பட் ஆங்கிலம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கு. அதை அப்போ 3வது மொழியை ஒன்றுக்கு கொண்டு வந்து திணிக்கும் போது கிராமத்து பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய சுமையாக மாறுது. ஏற்கனவே சுமை, அதில் இன்னொரு சுமைங்கிறது ஒரு பெரும் சுமையாக மாறுது. இன்னொன்று, புதிய கல்வி திட்டத்தை அந்த கொள்கையில் அதாவது அந்த பொதுத் தேர்வுகள்ங்கிறது 8ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புங்கிற பொதுத் தேர்வு. அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, வட மாநிலங்களை தமிழகத்தையும் கம்பேர் பண்ணும்போது, ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது கல்வி தரத்தில் தமிழகம் வந்து உயர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு. அந்த கல்வி தரத்திலே, அதாவது பாடத்திட்டங்கள் ஆகட்டும், மற்ற சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தும் தமிழகத்தினுடைய கல்வி தரம் உயர்ந்து தான் இருக்கு. அப்ப தமிழகத்தில் அந்த கல்வி தரம் உயர 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 அவர்கள் பாஜக கொண்டுள்ள ஒரு சித்தாந்தம் அல்லது கோட்பாடுகள் இருக்குல்ல, அந்த பிம்பம் உடையும். ஆக இவர்களை எப்படியாவது, அதாவது இடைநிற்றல்னு சொல்றோம்ல, அந்த இடைநிற்றலை நோக்கி நகர்த்துவதுதான் இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தினுடைய அம்சமா இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, 5வது படிக்கிற ஒரு பையனுக்கு பொது தேர்வு எழுதுறான். சாதாரணமா நம்ம பிள்ளைகளை நினைச்சுக்குவோம், அவன் ஃபெயில் ஆயிட்டான். அப்ப அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? நம்ம கூட படிச்சவன் 6வது போயிட்டான். அதுக்கு பேரே வந்து எஜுகேஷன்ங்க. அதுக்கு பேரே என்ன வச்சிருக்கான்? எஜுகேஷன். எஜுகேஷன் என்ன? யார் ஒருவனுக்கு படிப்பு வரலையோ அவனை பயிற்றுவித்தல், எஜுகேட் ஹிம், எஜுகேட் தெம். அந்த எஜுகேஷனுக்குள்ளே நீங்க எஜுகேஷன்லயே வந்து அவனை வடிகட்டினீங்கன்னா எப்படி அவன் வந்து படிக்க முடியும்? அப்ப 5ஆவதோ 8ஆவதோ 10ஆவதோ படிக்கிற மாணவன் இடைநிற்றல் வரும்போது அவன் மனது ஒடிந்து போய் எவ்வளவு நாள் அவன் வீட்டு சும்மா உட்காந்துருப்பான். சரிப்பா நானும் கூட கொத்தனார் வேலை செய்ய வரேன், சரிப்பா நானும் கூட பெயிண்ட் அடிக்க வரேன், சரிப்பா வாப்பா நானும் கூட சேர்ந்து பூ வைக்கிறேன் அப்படிங்கிற அதை நோக்கி ஒரு அடிமை சமூகத்தை, தங்களுக்காக வேலை செய்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குற பார்வையில தான் அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் இருக்கே ஒழிய மக்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஆனா தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொறியாளரா, ஒரு மருத்துவரா, அல்லது ஒரு உயர் பதவிகளில் போகக்கூடிய அத்தனை அம்சங்களும் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இருக்கு, ஏற்கனவே இருக்கு. இல்லாததை ஒண்ணு எனக்கு கொடுத்தீங்கன்னா, அல்லது எங்கிட்ட இல்லாத ஒரு அறிவை நீங்க கொடுக்கும்போது அதை நான் மறுத்தேன்னா அது முரண்பாடு. எங்கிட்ட எல்லாம் இருக்கும்போது இன்னொரு சுமையை தூக்கி ஏன் என் தலையில வைக்கிறீங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அது எந்த குழந்தைகளும் ஒத்துக்கல. இவங்க யாரோ 2-3 குழந்தைகளை பிடிச்சி பேச வச்சு டப்பிங் பண்ணியிருக்காங்களே ஒழிய எந்த குழந்தையும் அதை ஒத்துக்கல. இன்னொன்று அதுல ரொம்ப முக்கியம், நம்ம இந்தி படிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. எங்க சொல்லியிருக்கோம்? இன்னைக்கு எத்தனையோ கேந்திரிய வித்யாலயாக்கள் இருக்கு, இந்தி பிரச்சார சபா இருக்கு, இங்க இருக்கு. நம்ம இந்திய நாங்க அனுமதிக்கலன்னு திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். ஒரு பிள்ளை விருப்பப்பட்டால் போய் ஹிந்தி படிக்கலாம், ஒரு பிள்ளை விருப்பப்பட்டால் போய் மலையாளம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், நீ என்ன வேணாலும் படிச்சுக்க. ஆனா கொள்கை அளவில் இருமொழி என்பதுதான் தமிழ்நாடு. 3வது மொழி விருப்பம் தான், திணிக்காதன்னு சொல்றோம். இன்னொன்னு அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, அந்த 3வது மொழி இந்தி மொழிக்கும் பதிலாக நீ மலையாளம் கத்துக்கலாம், அல்லது ஒரிசா கத்துக்கலாம், கன்னடம் கத்துக்கலாம் அப்படின்னா 23 மொழியில் வந்து பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிராம பிள்ளைங்க ஒரு 200 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கல. அந்த 200 பிள்ளைங்க விருப்பப்பட்ட
தனிப்பட்ட மொழியை படிச்சுக்கலாம்னா 22 ஆசிரியர்களை நீங்க பணி நியமனம் பண்ண முடியுமா? அதுக்கும் ஒரு வரையறை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஆப்ஷனல் அந்த லாங்குவேஜ்ல 2 பேப்பர் இல்ல 3 பேப்பர் அப்படிதான் கொண்டு வராங்க. அதான். அப்ப அவங்க எதுக்கு அதுல முதன்மை கொடுப்பாங்க? இந்திக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்தியை எவ்வளியாவது திணிக்கணும். அது அவர்களுடைய பிரச்சார உத்தியா இருக்கலாம், அல்லது இந்தி படிச்சவங்கலாம் இப்படி எல்லாம் இருக்காங்கிற அந்த உத்தியை கையாளுறதுல இருக்கலாம், அல்லது அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்துவதன் மூலம் இருக்கலாம். ஸோ இந்தியை எவ்வளியாவது இந்த தமிழகத்தில் திணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா செயல்பட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றதுக்காக ஒரு மாநாடு நடத்திருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் ஏர்போர்ட் மூர்த்தி, அன்புமணி, ராமதாஸ் தலைவர்கள்லாம் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் முன்னிலையில் அவர் பேசுகிறார். வன்னியரும் பட்டியலினத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்தால் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள முடியும். இதை பிரித்தாள்கிற ஒரு வேலையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசுகிறாரு. அப்படி ஒரு சூழல் திமுக உடைக்குதா? வன்னியரும் பட்டியலின மக்களும் கைகோர்ப்பதை திமுக தடுக்கிறதா? முதலாவது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையே சமூக நீதி இல்லைங்களா? இந்த நேரத்தில் நான் வன்னியர், நான் பட்டியலினத்தவர், நீங்கள் தேவர், நான் கவுண்டரு, எதுக்கு இந்த பிரிவு? இதுவே தேவையில்லாத. நம்மெல்லாம் தமிழர்கள். அடையாளப்படுத்துவதற்காக சில சமூகங்களை நம்ம குறிப்பிடுறமே ஒழிய தமிழர்களாய் ஒன்று சேருவோங்கிறதான நம்ம இதில் வரணும். இப்போ நான் வன்னியர் சாதி, பட்டியலின சாதி, தலித் மக்கள் அப்படின்னு ஏன் உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை? இன்னொன்று, அன்னைக்கு நேற்று முன்தினம் நடத்தவங்க அந்த மாநாடு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு முன்னிலைப்படுத்துறாங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களுக்கான கல்வியில் முன்னுரிமை, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டாம் நீங்க யாருமே சொல்லல. ஆனால் நடத்த வேண்டியது யாரு? 1949 2011 வரைக்கும் எத்தனையோ ஆணையங்கள் வெங்கடகிருஷ்ணன் ஆணையம், அம்பாசங்கர் ஆணையம், சட்டநாதன் ஆணையம், குலசேகரன் ஆணையம்னு எல்லா ஆணையங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு தான் சொல்றாங்க. நடத்த வேண்டியது யாரு? இல்லை, இப்போ இவங்க முன்வைக்கிற கேள்வி, தெலுங்கானா மாநிலத்தில் அந்த மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒரு தைரியமாக துணிச்சலாக எடுத்து நடத்துவதற்கு முன்வராமல் ஒரு கோழைத்தனத்துடன் இருக்கிறான்னு அன்புமணி விமர்சனம் பண்றார். அப்படி ஒரு சூழல் ஏன் மற்ற மாநிலங்கள் நடத்தும் போது தமிழ்நாடு அதில் நடத்துறதுல என்ன தயக்கம்? அதுதான் சட்ட பிரச்சனை. என்னன்னா, இப்ப பீகார் நடத்தி முடிச்சுட்டாங்க. அடுத்த மாசம் 2ஆம் தேதி அதை வெளியிடுறாங்க. அதை தொடர்ந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலம் இவங்கெல்லாம் நடத்துறாங்க. தமிழ்நாடு நடத்தலை. இதுதான் பாமக திராவிட முன்னேற்ற கழகத்து மேல அரசு மேல வைக்கிற குற்றச்சாட்டு. என்னன்னா, எதற்காக இப்ப நம்ம அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்? ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்காக நடத்துறோம்? அது கல்வியில், வேலைவாய்ப்பில் அந்தந்த சமூகத்திற்கான உரிமைகளை தரணுங்கிறதுக்காக தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம். இப்ப பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அந்த பட்டியலை வெளியிடுவாங்க. ஆனால் எந்த சட்டம், அதாவது அதற்குரிய சட்டத்தை, அந்த சமூகங்களுக்கான சட்டத்தை உங்களால வரையறுக்க முடியுமா? மாநில அரசால் வரையறுக்க முடியுமா? முடியாது. நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும், அல்லது பட்டியலின மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அடுத்ததான் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துங்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப இது யார் செய்யணும்னா மத்திய அரசு தான் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? நாடாளுமன்றத்தில் இது சட்டமாக இயற்றப்பட்டு அது பரிந்துரைக்கப்பட்டு ஜனாதிபதியால் உத்தரவு வரணும். ஏன்னா ஆந்த்ரோபயாலஜி ரிசர்ச் பீரோன்னு ஒன்று இருக்கு. அது ஆய்வு செய்து, இந்தியா முழுவதும் ஆய்வு செய்து, அதோடு மத்திய அரசு இணைந்துதான் இதை நம்ம செய்ய முடியும். இது ஒரு செய்தியா அல்லது நாங்க எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யலாமே ஒழிய, அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்யறோம் அதுக்கான சட்டத்தை ஏதாவது பிறப்பிக்க முடியுமானா முடியாது. அது சட்டத்துல இடம் இல்லை. ஆக அப்ப ஏன் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிலைப்படுத்தி அல்லது செய்யலைன்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு மேல குறை சொல்றாங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் லாஜிக். இப்போ அன்புமணி ராமதாசனுடைய பதவி காலம் முடிய போகுது. ராஜ்யசபா எம்பி பதவி காலம் முடிய போகுது. இப்போ அதிமுகவுக்கு அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன டிமாண்ட்? எங்ககிட்ட இவ்வளவு கூட்டம் இருக்கு, பட்டியலின மக்களும் வன்னியர்களும் சேர்ந்து இவ்வளவு பெரிய கூட்டங்களை எங்களால் திரட்சி பண்ண முடியுங்கிற பேர வலிமைக்காக, அதிமுகவை நிர்பந்திப்பதற்காக, அல்லது ராஜ்யசபா சீட் பெறுவதற்காக அவங்க பண்ற ஒரு அரசியல் உத்தி தான்
அன்றைக்கு நடந்த மாநாடு. இன்னொன்று திரு அன்புமணி பேசியிருக்கார், இது ட்ரெய்லர் தான், மாமல்லபுரத்தில் நடக்கிறது தான் மெயின் பிக்சர் அப்படின்னா இது ஒரு அச்சுறுத்தல் மாதிரி இல்லையா? ஏற்கனவே கோடி வன்னியர் கூடும் விழா, சித்திரை திருவிழான்னு சொல்லி மரக்காணத்தில் நடந்த கலவரங்கள் எல்லாம் தமிழக மக்கள் பார்க்கலையா? நேற்று கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை அறுத்து வீசி இல்லையா? அப்ப ஒரு மாநாடு கூடினால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பது தமிழக மக்களுக்கு நல்லாக தெரியும், நன்னா தெரியும். இவங்க அரசியல் பேரத்துக்காக தான் இவங்க மாநாடு நடத்துவாங்க. உண்மையாலுமே அந்த மக்கள் மேல் உள்ள அக்கறையினாலே இவங்க பண்ண மாட்டாங்கிறது நல்லா தெரியும். புரியுதுங்களா? அப்ப சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற பெயரில் தங்களுடைய பேர வலிமையை கூட்டுவதற்கான மாநாடு தானே ஒழிய உண்மையாலுமே அந்த சாதியின் மேல் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளார்களா? இல்லை. சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை இங்க பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக இருக்குது, பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டை இன்னைக்கும் முன் வச்சிருக்கிறார். தொடர்ந்து இதற்காக ஆர்ப்பாட்டம்லாம் அதிமுக பண்ணியிருக்கு. வரக்கூடிய தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டு திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி எதிர்கொள்ளும்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தேசத்தில் 3 இஷ்யூ அப்படிங்கிறத ஆர்கனைஸ் ஆகிடுவாங்க. 3 இஷ்யூ. ஒன்று மதம், சாதி, பெண். இந்த 3 இஷ்யூவில் தான் உணர்ச்சிகள் அதிகப்பட்டு ஆர்கனைஸ் ஆவாங்க. மதம்னு சொன்னால் கூடுவதற்கு ஒரு கூட்டம் வந்துடும், சாதின்னு சொன்னால் அது கூடுவதற்கு கூட்டம் வந்துடும், பெண் அப்படின்னா ஒரு கூடுவதற்கு கூட்டம் வந்துடும். மாண்புமிகு எடப்பாடி ஐயா அவர்களினுடைய ஆட்சியில் தான் பொள்ளாச்சியினுடைய அந்த குரல் இன்னும் நம்ம காதில் ஒழிச்சிட்டு இருக்கலாம். அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னா அந்த பெல்ட்டில் அடிக்கிற சத்தம் இன்னும் நம்ம கேட்குது இல்லை? ஏன் அன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாங்களா? எல்லா ஆட்சியிலையும் பெண்கள் படுகிறார்கள் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா பெண்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அதுக்கு நம்ம பொறுப்பை எடுத்துக்கணும். இது எல்லா ஆட்சியிலையும் நடைபெறுகிறது. புரியுதுங்களா? இப்போ அதை மையமா வைத்து ஒரு அரசியல் நடத்துறதுங்கிறது இல்லை. அது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு. அது இல்லை, அது அப்படி இல்லை. பெண்கள் பாதிக்கப்பட்டால் அது சட்டமும் வழக்கும் அல்லது காவல்துறையும் அதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டா இருக்கு. நீங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லைன்னா அடுத்த கேள்வி உங்களை நோக்கி நீளுது இல்லையா? உங்க ஆட்சியில பாதுகாப்பு இருந்ததா? உங்க ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லையே அப்படிங்கிறது வரும். ஆனால் ஒட்டுமொத்தமா பெண்களுக்கான அச்சுறுத்தல்கள் இருக்கும்போது அதை களைய வேண்டியது அரசினுடைய பொறுப்பு என்பதை நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாமே இல்லையா? ஒட்டுமொத்த பெண்களுக்கும் திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லைங்கிற அரசியல் இருக்குல்ல, அது தவறு. நீங்க நாம் தமிழர் கட்சியின் தொடக்கத்தில் இருந்தவர், இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுவதாக ஒரு பக்கத்திற்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் கட்சியில் உள்ளவர்கள் அவர்கள் என்ன உதவி புரிந்தார்கள், அவர்களுக்காக நன்றி தெரிவித்து இதில் பயணிக்க முடியல, கனத்த இதயத்தோடு வெளியேறுகிறேன்லாம் காரணங்களை குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு இடத்தில் கூட சீமான் பெயரை அவர் குறிப்பிடவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்குது. காளியம்மாள் ஒரு நாம் தமிழர் கட்சியில் அண்மை காலங்களில் நன்றாக அறியப்பட்ட ஒரு நபர், அவர் வெளியேறுகிறார், அவர் சீமான் பெயரையே குறிப்பிடவில்லை அப்படின்றது நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது? இல்லை காளியம்மாள் வலிமை பெற்று வேறு ஒரு இயக்கத்திற்கு அரசியலுக்காக போகிறாரா? இல்லை, பொதுவாகவே நாம் தமிழருக்கு இது ஒரு இறங்கு முகம். என்றைக்கு அவர் தன்னுடைய கொள்கை நிலைப்பாடுகளை மாற்றிக்கிட்டே இருக்காரோ சீமான், அப்போ அது ஒரு இறங்கு முகமாக தரணும். கொள்கையை வலுப்படுத்தணும், ஒழிய வலுவிழக்கக்கூடாது. இப்போ அவர் எடுத்துக்கிட்ட அவரை விட்டு வெளியே வருகிற அத்துணை பேரும் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டுனா ஒரு ஸ்திரமற்ற மனிதர் அல்லது ஒரு ஸ்திரமற்ற கொள்கையாளர் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, இன்னொன்று இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் பார்க்கும்போது சுய ஒழுக்கமற்றவர் அப்படின்னு நம்ம பேசுகிறாங்க. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருவருக்கு பின்னால் அணிவகுக்கும் போது, இன்னைக்கு படித்த இளைஞர்கள், மெத்த படித்தவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள சந்தர்ப்பம் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, நாம் ஒரு தலைவராக ஏற்றுக்கணும்னா அவர் இப்படி இருக்கணும், அவருடைய பிம்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதற்குள்ளேயும் அடங்காத ஒருத்தர் அல்லது எதற்கு வரையறைக்கு உட்படாத ஒருத்தரை தலைவராக எத்தனை காலம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க? காளியம்மாள் போன்றவர்கள் ஒரு பெண்ணின போராளிகள், நிறைய பெண்களை பற்றி அந்த அம்மா பேசியிருக்காங்க, நம்ம பார்க்குறோம், சமூக நலன்களை பற்றி பேசியிருக்காங்க. இன்றைக்கு உண்மையாலுமே தமிழ் தேசியமோ பேசுகிறவங்களோ அல்லது தமிழ் தேசிய கொள்கைகளை உள்வாங்கியவர்களோ அல்லது இந்த மக்களை நேசிக்கிறவர்களோ அல்லது இந்த தமிழினம் நல்லா இருக்கணும், ஒரு விடுதலை பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் வேலை இல்லை. என்னன்னா, ஒன்று இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும், இப்போ திமுக எடுத்துட்டிங்கன்னா பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர், தந்தை பெரியாருடைய கோட்பாடு அந்த கொள்கைகளை பின்பற்றி வரவங்க. ஏறக்குறைய அதிமுகவும் அதே பயணம். மதிமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு கொள்கை இருக்குது, பாமக கூட அம்பேத்கர் பெயரையும் தந்தை பெரியார் பெயரையும் காரல் மார்க்ஸ் பெயரையும் சொல்கிறாங்க. இப்போ
நாம் தமிழருங்கிற அந்த கட்சியினுடைய பேக் போன் அப்படிங்கிறது மேதகு பிரபாகரன். அந்த மேதகு பிரபாகரன் மேல் வைத்திருக்கிற அந்த அபிப்பிராயத்துல தான் எவ்வளவோ இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. நீங்க பிரபாகரனுடைய பிம்பத்தையும் உடைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிரபாகரனை பற்றி பேசுகிற கட்சியாகவும் இல்ல, பெரியாரை பற்றி பேசுகிற கட்சியாகவும் இல்ல, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற கட்சியாகவும் இல்லாம சீமானுக்கு துதிபாடுவதே அந்த கட்சி அப்படின்னா எத்தனை பேர் அதுல பயணிப்பாங்க? அதனால் பயனடைந்தவர்கள், பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் வேணா அதுல பயணிக்கலாமே ஒழிய பொது நல விரும்பிகள் வந்து அதுல பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கு. இன்னொன்னு, சமீபத்திய அவருடைய செய்திகள், அவரை பற்றி வர்ற செய்திகள் எல்லாம் வந்து ஒரு சுய ஒழுக்கமற்ற மனிதன் அப்படிங்கிறத சுமந்துகிட்டு காளியம்மாள் போன்ற பெண்கள் எல்லாம் வந்து அந்த கட்சியில பயணிக்கிறது மிக மிக கடினம். ஏன்னா அவங்க வீட்டில் போய் கேட்பாங்க இல்லைங்க, உங்க தலைவன் யாரு கேட்டா தலைவனை பற்றி விமர்சனம் வரும்போது தானா நமக்குள்ள ஒரு கொதிப்பு வரும் இல்லைங்களா, அந்த முரண்பாடு. ஆக ஒரு தலைமை என்பது ஒரு தலைமை பண்போடு, ஒரு ஆளுமை பண்போடு, ஒரு ஸ்திர கொள்கையோடு இருக்கணும். அந்த எந்த வரையறைக்குள்ளும் சீமான் இல்லாதனால் அந்த கட்சி தேஞ்சு 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 கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தான் போகுமே ஒழிய அது மீண்டும் எழுந்து வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. நன்றி சார். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். நிச்சயம். நன்றி.